ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டெஸ்க்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போகிற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டெஸ்க்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு வந்து இந்த வீடியோட ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருப்பேன். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ல என்டர் பண்ணிட்டு அன்லாக் லிங்க்னே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு பாஸ்வேர்ட் வேணும் அப்படின்னா ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ சேலரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 lakhsலேருந்து 3,60,000 வரைக்கும் தருவாங்க பர் இயருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஎஸ்சியில் வந்து ஐடி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பிடெக், பிஇ, பிசிஏ, எம்டெக், எம்சிஏ, எம்எஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 to 6 months வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 monthsக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா ஐடி சப்போர்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎல்க்கு ரிப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டீம் லீடருக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 24/7 ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐடி ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளைன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல இந்தியான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்தியான்னு கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஐ அக்செப்ட்னு கேட்கும். ஸோ ஐ அக்செப்ட்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட், பின்கோட், கண்ட்ரி இது எல்லாத்தையுமே என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சம் கொஷின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே சோஷியல் ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு ஆப்ஷனல் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் லிங்க்டின் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுறீங்களான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வேணும்னா பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல கவர் லெட்டர் ஆட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இதுவும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா இந்த 2 ஸ்டெப்பையும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அதை விட்டுறலாம். ஸோ ஒன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல சென்ட் அப்ளிகேஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட் வந்து இந்த வீடியோட ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணியிருப்பேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ல என்டர் பண்ணிவிட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.